தமிழக அரசியல்ல இப்போ ஒரு மிக முக்கியமான பரபரப்பு தொத்திக்குச்சுன்னு சொல்லலாம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு நடிகர் விஜய் முதன்முறையாக நாளை டெல்லிக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். 2 நாட்கள் டெல்லியில் தங்கப்போகும் முதல்வர் விஜயின் இந்த பயண திட்டம் என்ன? அவர் யாரையெல்லாம் சந்திக்க போறார்? தமிழகத்துக்காக அவர் முன்வைக்க போகும் கோரிக்கைகள் என்னென்ன? முழு விவரத்தையும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நாளை காலை சென்னையிலிருந்து விமானம் மூலமா முதல்வர் விஜய் டெல்லிக்கு புறப்படுறார். இதற்கான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகளை தமிழக அரசின் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தீவிரமா கண்காணிச்சு வர்றாங்க. டெல்லியில மொத்தம் 2 நாட்கள் தங்கியிருக்க போகும் முதல்வர் விஜய் நாளை மாலையே பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திச்சு பேச திட்டமிட்டிருக்கிறார். அதே போல நாளை மாலையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரையும் முதல்வர் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளார். முதல்வராக பதவியேற்ற பிறகு பிரதமரை சந்திக்கும் இந்த முதல் சந்திப்பில் தமிழகத்தின் வாழ்வாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்த 3 மிக முக்கியமான கோரிக்கைகளை முதல்வர் விஜய் முன்வைக்க போகிறார் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. முதலாவதாக மேகதாது அணை விவகாரம். கர்நாடக அரசின் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பது குறித்து பிரதமரிடம் பேச வாய்ப்புள்ளது. இரண்டாவது, மெட்ரோ ரயில் திட்டம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்க பணிகளுக்கான மத்திய அரசின் ஒப்புதல் மற்றும் நிதி உதவி குறித்தும் பேச உள்ளார். மூன்றாவது, கல்வி நிதி ஒதுக்கீடு. தமிழகத்திற்கு வரவேண்டிய PM ஸ்ரீ கல்வி நிதி ஒதுக்கீட்டை விரைந்து வழங்க கோர உள்ளார். இது மட்டுமில்லாமல் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் நேரில் சந்தித்து தமிழகத்திற்கான நிதி சார்ந்த கோரிக்கைகளை அவர் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசுமுறை சந்திப்புகள் ஒருபுறம் இருக்க, டெல்லியில் உள்ள முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களையும் அவர் சந்திக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரையும் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை முதல்வர் விஜய் திறந்து வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான துரதிருஷ்டவசமான சம்பவத்தின் CBI விசாரணைக்காக கடந்த ஜனவரி மாதம் முதல்வர் விஜய் 2 முறை டெல்லி சென்று ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். அதன் பிறகு தற்போது 4 மாதங்கள் கழித்து முதன்முறையாக முதல்வராக அதிகாரப்பூர்வ அரசு முறை பயணமாக டெல்லி செல்கிறார் என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜயின் இந்த டெல்லி பயணம் தமிழகத்திற்கு சாதகமான முடிவுகளை கொண்டு வருமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.